இந்த 10.5 நிறைவேறலங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இது நியாயமானது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 10.5 இடஒதுக்கீடுங்கிறது கடந்த ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த நிறைவேற்றப்பட்டதில் கூட தொடர்ந்து முயற்சி, அதை நிறைவேற்றுறதுக்கு மருத்துவரையா சொன்னார், எங்கள் சென்னை அன்புமணி சொன்னார். இந்த ஜி.கே. மணி அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் எங்கள் மருத்துவரையாவுக்கும் சென்னை அன்புமணிக்கும் ஒரு சிலருக்கு தான் தெரியும். சாதாரணமாக வரல அந்த சட்டம். அவ்வளோ சட்டம் நடைமுறை போன சட்டமாக்கினாங்க. அடுத்து திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த சட்டத்தை நிறைவேற்றப்படும் நாங்கள் நம்பிக்கையாக இருந்தோம். ஏன் நம்பிக்கையாக இருந்தோம்னு சொன்னால், இந்த அரசு வந்த உடனே அரசாணை வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் போனாங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செஞ்சது. அரசு சார்பிலேயே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தாங்க. அந்த மேல்முறையீட்டில் நல்ல தீர்ப்பு வந்தது. தீர்ப்புக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை புது ஆணையம் அமைச்சாங்க. இதெல்லாம் அரசு செய்யுதுன்னு நம்பிக்கையோடு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது காணல் நீராக போச்சு. கை கேட்டது வாய் கேட்டல மிகப்பெரிய வேதனையிலேயே அதிர்ச்சியில் இருக்கிறோம் நாங்கள். அதனால தான் நடக்கவில்லை என்ற அந்த ஆத்திரத்தில் ஆதங்கத்தில் தான் மருத்துவரையா அடுத்த கட்டத்தை போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த போராட்டம் என்னைக்கு அறிவிக்கிறாங்களா என்னைக்கு அறிவிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட்டத்தில் பார்த்தா தான் தெரியும். இன்னொரு செய்தி நேத்திக்கும் கேட்டாங்க, நீங்களும் கேட்டாங்க. அதிகமான பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவரையா தலைமையில் கூட்டத்துக்கு வரலையேங்கிற ஒரு செய்தியை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. செய்தி நாளேடுகளில் தொலைக்காட்சியில் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு சென்னையிலிருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர், சார் இதுக்கு ஒரு விடையை சொல்லுங்க சார். அவரே ஒரு செய்தி சொல்றாரு. என்ன உங்க கட்சியிலிருந்து சில பேர் சொல்லப்பட்ட செய்தி உண்மையான்னு கேட்டாரு. அப்புறம் அரசியலில் திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போய் ஒதுங்கி இருக்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவர் அதையும் இது சொன்னார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னன்னா, எங்க கட்சியிலேயே அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் அதிகமாக வரலைங்கிறதுக்கு ஒரு திட்டமிட்டு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இன்னைக்கு வெளியில பேசுறாங்க. இதுக்கு ஒரு விடை சொல்லுங்கன்னு தான் இன்னைக்கு சொன்னதன் அடிப்படையில் நீங்களும் கேட்குறீங்க. அதுக்காக அதன் பதில் சொல்றோம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்னைக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் கூட்டத்துக்கு முதல் நாள் இரவு மருத்துவரையா மாவட்ட செயலாளர்லாம் கையொப்பம் பெற்று, உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான், தெரியாத செய்தி இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி, கையொப்பம் பெற்றுக்கொண்டு அவரை கட்சியில் இருந்து அடிப்படை நீக்க போற ஒரு செய்தி பரப்பி விட்டாங்க. இது யார் பரப்புனாங்க, எப்படி பரப்புனாங்கன்னு தெரியல. ஒரு வதந்தியை பரப்பி மிகப்பெரிய குழப்பத்துக்கே உண்டாக்கிட்டாங்க. இந்த குழப்பம் தேவையற்றது. இது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் இப்படி ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இந்த சலசலப்பு மிக விரைவில் தீரும். ஒரு நேத்திக்கு கடந்த 3 நாட்களாக ஒரு நல்ல முடிவு எட்டக்கூடிய நிலையில் இருக்குது. எங்கள் மருத்துவரையா அவர்களும் மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள். உங்களையும் சந்தித்து பேசுவார்கள். தேர்தலுக்கான பணிகளை நாங்கள் தொடங்குவோம். இந்த தேர்தலில் பாமக மிகப்பெரிய வெற்றியை பெறும். முதல் நாள் கூட்டத்தில் வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கினதாக ஒரு தகவல் வெளியாச்சு சார். கூட்டத்தில் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் கிட்ட தைலாபுரம் தோட்டத்தில் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினாங்கன்ற தகவல் வெளியாச்சு. அதாவது அதான் நீங்க சொன்னதுதான். உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. ஒருத்தர் வெளியில பேசுறாங்க, சிலது பேசாம இருக்கிறாங்க. இது திட்டமிட்டு கையெழுத்து வாங்கி நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரப்புனதுனாலதான். பொதுவாக அப்படிலாம் மருத்துவரையே செய்வார நீங்க நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு எங்க சென்னை அன்புமணி எவ்வளவு சாமர்த்தியமா மத்திய அமைச்சராக இருந்து சாதனை படைச்சாரு. அவருடைய சாதனை அவருக்கு எவ்வளவு நிகரானதுன்னு உங்களுக்கு தெரியும். மருத்துவரையை 45 வருஷமா எவ்வளவு துணிச்சலாகவும் தைரியமாகவும் போராட்டங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் எடுக்கிற முடிவுகள் எவ்வளவு. சில நேரத்தில் தேர்தல் வெற்றி அல்லது வெற்றி வாய்ப்பு இழப்புங்கிறது மாறி மாறி வந்தாலும் கூட ஒரு இயக்கம் எப்படி போகணுங்கிறதுல அவர் உறுதியாக நடத்திட்டு இருக்காரு. 2 சக்தியும் பெரிய சக்தி தான், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இந்த கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்றதெல்லாம் தவறானது, முன்னுதாரணமற்றது. இது வதந்தி பரப்புனதுனால தான் ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக சந்திப்பாரா, செயல் தலைவராக சந்திப்பாரா? அது சொல்லுவாங்க, பொறுத்திருந்து 2 பேரும் நேரில் சந்திச்சுட்டு உங்களுக்கு செய்தி சொல்லுவாங்க. வருவாருன்னு எதிர்பார்த்தோம், தெரியல. போனாதான் தெரியும் வருவாரா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு வன்னியர் சங்க கூட்டம். வன்னியர் சங்க கூட்டத்துக்கு அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்குது. வந்தா நல்லது, வரலனாலும் நாங்க பேசுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.